கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை பற்றியே பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முயற்சி செய்கிறார்கள். அதே போல எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, உங்கள் பருப்பு இங்கே வேகாது என்பதெல்லாம் இருமாப்போடு கூடிய பேச்சுக்கள். இந்த ஆணவ பேச்சை பேசிய பல அரசியல் கட்சிகள் தேர்தலில் மண்ணை கவி இருக்கின்றன என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறந்துவிடக்கூடாது. அவ்வளவு ஏன் திமுகவே தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்த கட்சி தான். உங்களால் முடிந்தால் எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்களுக்கு, கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் ஆட்சியில் ஊழல் மண்டி கிடக்கிறது. உங்களுடைய மந்திரிகள் 7-8 பேர் சிறைக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். குறிப்பாக மதவாதிகள் பற்றி பேசும்போது அண்ணாமலை கருத்து சொல்கிறார். இந்து மக்களுக்கு மட்டும் பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் மற்ற மதங்களுக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்கிறார் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இல்லை, இதையெல்லாம் இந்துக்கள், குறிப்பாக ஆன்மீகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். திக போல திமுகவை சேர்ந்த சில பேச்சாளர்களும் மட்ட ரகமாக நாத்திகவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் கொள்கை கொழுந்துகளே அல்ல. ஆகவே இந்துக்கள், ஆன்மீகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்பிக்கை, இந்து மத பண்டிகைகள், இது குறித்தெல்லாம் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும். உங்கள் முதலமைச்சர் வாய் திறந்து வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும். ஸ்கொயர் அவர் தமிழ்நாட்டில் நம்ம எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு போயிருக்காரு. இதற்கு பின் இந்த தொகுதி பங்கீடு இன்னொரு முன்னேற்றம் எதுவும் இருக்குதா அவங்க வந்துட்டு போனது பிறகு? முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. அதில் தொகுதி எண்ணிக்கை முடிவானதாக ஒரு பட்டியல் சில தொலைக்காட்சி சேனல்களில் வெளிபரப்பானது. நான் கேள்விப்பட்டது அது ஒரு போலியான பட்டியல். அதிமுகவின் சார்பில் அக்கறை உள்ள சில சக்திகள், அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் என்று சொல்லப்படுகிற ஒரு குழு தான் திட்டமிட்டு அந்த வதந்தியை பரப்பியது என்று ஊடகவியலாளர் நண்பர்கள் சிலர் சொல்லுகிறார்கள். அதிமுகவுக்கு ஏன் இந்த விஷமத்தனம் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே பாரதிய ஜனதா 23 என்ற எண்ணிக்கை ஒரு காலம் ஏற்காது. ஆகவே அது ஒரு கற்பனையான பட்டியல். அதிமுக கொடுக்கிற தொகுதிகள் அந்த அளவு, இவற்றையெல்லாம் பாஜக ஏற்காது. பாஜக என்ன அளவு விரும்புகிறதோ அதை நிச்சயம் கேட்டு பெறும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அவருக்கு கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சி இருந்தால், இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த கட்சியை தொடர்ந்து தோல்வி பாதையில் இட்டுச் செல்பவர் பழனிசாமி. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டில் பாஜகவின் மதவாத அரசியல் பலிக்காது அப்படின்ற மாதிரி முதல்வரும் துணை முதல்வரும் திரும்ப இந்த ஒரு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க மக்களுக்கு? அதாவது, திராவிட மாடல் அரசின் சாதனைகள்னு பெரிதாக சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. மகளிருக்கு இலவச பயணம் விட்டது, இந்த மாதிரி 1-2 விஷயத்தையே திரும்ப 1000 ரூபா கொடுக்குறது, இதையே தான் திரும்ப பேசுகிறாங்க. தமிழ்நாட்டு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. பிரதான பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, இல்லை மக்களை பாதிக்கக்கூடிய சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, இந்த மாதிரியான பிரச்சனையோ, அல்லது சென்ற தேர்தலின் போது திமுக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது பற்றியோ பல விமர்சனங்களை அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தமிழக வெற்றி கழகமும் முன்வைத்து வருகின்றன. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக ஒரு மந்திரி கூட இதற்கு பதில் சொல்லாமல் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பாஜக பூச்சாண்டி காட்டி இங்கே வண்டியை ஓட்டலாம், மதவாதம் நுழைந்துவிடும். மதவாதம் இங்கே நுழைந்தது தமிழ்நாட்டிலே தான். நீங்கள் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதாகவும் மத கலவரத்துக்கு இங்கு இடமில்லமும் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். மத பிரச்சனைகள் அல்லது ஜாதி பிரச்சனைகள் உங்கள் ஆட்சியில் தலை தூக்கி இருக்கின்றன. அண்மையில் திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும், அதற்கு முன் வேங்கைவேல் சம்பவமாகட்டும், ஆணவ கொலைகளாகட்டும், ஜாதிய பிரச்சனைகள் உங்கள் ஆட்சியில் குறையவில்லை. வடக்கே பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் அமைதியாகத்தான் இருக்கிறார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி அடுத்தடுத்து பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், சிறுபான்மை மக்களும் வாக்களித்து தான் வெற்றி பெற்றிருக்கிறது. சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளில்
பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய முழுமையான ஆதரவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்றால் கிடையாது. எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை பற்றியே பேசி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முயற்சி செய்கிறார்கள். அதே போல எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, உங்கள் பருப்பு இங்கே வேகாது என்பதெல்லாம் இருமாப்போடு கூடிய பேச்சுக்கள். இந்த ஆணவ பேச்சை பேசிய பல அரசியல் கட்சிகள் தேர்தலில் மண்ணை கவி இருக்கின்றன என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறந்துவிடக்கூடாது. உலகம் முழுவதும் அதற்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவ்வளவு ஏன் திமுகவே தமிழ்நாட்டில் படுதோல்வி அடைந்த கட்சி தான். கலைஞர் கருணாநிதி மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று மீறி அத்தனை தொகுதிகளிலும் திமுக மண்ணை கவ்விய கட்சி தான். ஆகவே சரித்திரத்தில் எந்த கட்சியும் நிரந்தர வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. எங்களை வீழ்த்தவே முடியாது என்று இருமாப்போடு பேசிய சர்வாதிகார மன்னர்கள் மண்ணை கவ்வி இருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற இருமாப்பான பேச்சை திமுக நிறுத்தி கொள்வது நல்லது. உங்களால் முடிந்தால் எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்களுக்கு, கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் ஆட்சியில் ஊழல் மண்டி கிடக்கிறது. உங்களுடைய மந்திரிகள் 7-8 பேர் சிறைக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். 2-3 பேர் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கிறது. 2-3 பேர் மீது அமலாக்கத்துறை வழக்குகள் பாய்ந்திருக்கிறது. ஆகவே கம்பி எண்ண வைக்க வேண்டிய நிலையில் கட்சியில் சிலரை வைத்து கொண்டு இப்படி கதை விடுவது, கயிறு திரிப்பது, இதெல்லாம் திமுகவுக்கு வேலைக்கு ஆகாது என்பதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதான் குறிப்பாக மதவாதிகள் பற்றி பேசும்போது அண்ணாமலை கருத்தை சொல்கிறார். இந்து மக்களுக்கு மட்டும் பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமல் மற்ற மதங்களுக்கு மட்டும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அண்ணாமலை சொல்லியிருந்தார். இல்லை, இதையெல்லாம் இந்துக்கள், குறிப்பாக ஆன்மீகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன். அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்றாலும் கூட நான் நீண்ட காலமாக இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறேன். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிற முதலமைச்சர், கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கலந்து கொள்ளும் மகிழ்ச்சியோடு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகிற முதலமைச்சர், இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள், பெருவாரியான இந்துக்கள், லட்சக்கணக்கான இந்துக்கள் கொண்டாடுகிற தீபாவளி பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மறுக்கிறார். அதே போல பிள்ளையார் சதுர்த்தி என்பது பல லட்சக்கணக்கான மக்கள் வீடுகளில் கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகையை முதலமைச்சர் ஏற்கிறாரா இல்லையா என்றால் ஏற்கவில்லை. அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் கேலி பேசுகிறார்கள், பிள்ளையார் சதுர்த்தியை கேலி பேசுகிறார்கள். திக போல திமுகவை சேர்ந்த சில பேச்சாளர்களும் மட்டரகமாக நாத்திகவாதம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகையவர்களை கட்டுப்படுத்துகிற சக்தி திமுக தலைவருக்கு இல்லை. ஆகவே திமுகவே ஒரு பாதி திக மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே இந்துக்கள், குறிப்பாக ஆன்மீகத்திலே நம்பிக்கை இருப்பவர்கள், தேர்தல் சமயத்தில் ஓட்டு கேட்டு வருகிற திமுக வேட்பாளர்களிடம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, விநாயகர் சதுர்த்திக்கு எங்கள் தலைவர் வாழ்த்து சொல்லுவார், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லுவார் என்ற உத்தரவாதத்தை கேட்டு பெற வேண்டும். கேட்டு பெறுகிற நிலை நேரிட்டால் திமுக அந்த வாக்குறுதியை கொடுக்கும். நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும். இவர்கள் வாழ்த்து சொல்லாததால் விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்றும் குறை வந்துவிடப் போவதில்லை. ஆனால் ஓட்டு பிச்சைக்காக இதனை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையை திமுகவுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் ஏற்படுத்த வேண்டும். திரு சோ அவர்கள், மறைந்த சோ அவர்கள் ஒரு கட்டத்தில் கேலியாக கேள்வி பதிலில் எழுதினார், திமுக ஓட்டு வாங்கி ஜெயிக்க வேண்டும் என்றால், ஜெயிப்பதற்கு அழகு குத்தித்தான் தீர வேண்டும் என்றால் வீதியிலே அழகு குத்தி கொண்டு திமுககாரர்கள் வருவார்கள் என்று எழுதினார். அப்படிப்பட்ட பச்சையான சந்தர்ப்பவாதிகள் தான் திமுக பேர் வழிகள். இவர்களெல்லாம் கொள்கை கொழுந்துகளே அல்ல. ஆகவே இந்துக்கள், ஆன்மீகத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் திமுகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நம்பிக்கை, இந்து மத பண்டிகைகள், இது குறித்தெல்லாம் உங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும். உங்கள் முதலமைச்சர் வாய் திறந்து வாழ்த்து சொல்ல வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும். அப்படி வாழ்த்து தெரிவிக்க மாட்டேன், விரும்பியவர்கள் போடலாம், விரும்பாதவர்கள் போட வேண்டாம் என்று சொல்லுகிற தைரியம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறதா என்று நான் இந்த நேர்காணல் மூலம் கேட்க விரும்புகிறேன். ஓகே சார், இப்போ சமீபத்தில் பியூஷ் கோயல் அவர் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு போயிருக்காரு. இதற்கு பின் இந்த தொகுதி பங்கீடு இன்னொரு முன்னேற்றம் எதுவும் இருக்குதா அவங்க வந்துட்டு போனது பிறகு? முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கிறது. அதில் தொகுதி எண்ணிக்கை முடிவானதாக ஒரு பட்டியல் சில தொலைக்காட்சி சேனல்களில் ஒளிபரப்பானது. நான் கேள்விப்பட்டது அது ஒரு போலியான பட்டியல். அதிமுகவின் சார்பில் அக்கறை உள்ள சில சக்திகள், அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் என்று சொல்லப்படுகிற ஒரு குழு தான் திட்டமிட்டு அந்த வதந்தியை பரப்பியது என்று ஊடகவியலாளர் நண்பர்கள் சிலர் சொல்லுகிறார்கள். அதிமுகவுக்கு ஏன் இந்த விஷமத்தனம் என்று எனக்கு புரியவில்லை. இப்படி செய்தால் வருகிற கட்சி கூட உங்கள் கூட்டணிக்கு வராது. பாரதிய ஜனதாவுக்கு 23,
இன்னொரு கட்சிக்கு 23, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 என்று முடிவாகிவிட்டது, 6 தொகுதி இவருக்கு முடிவாகிவிட்டது, 3 தொகுதி இவருக்கு முடிவாகிவிட்டது என்று பட்டியலை வெளியிட்டு 173 தொகுதிகள், 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடப் போகிறது என்று பட்டியலை வெளியிட்டு அல்ப சந்தோஷம் அடைகிறது அதிமுக. இதன் மூலம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பே உருவாகாது. ஆகவே பாரதிய ஜனதா 23 என்ற எண்ணிக்கை ஒரு காலம் ஏற்காது. ஆகவே அது ஒரு கற்பனையான பட்டியல். அதிமுக கொடுக்கிற தொகுதிகள் அந்த அளவு, இவற்றையெல்லாம் பாஜக ஏற்காது. பாஜக என்ன அளவு விரும்புகிறதோ அதை நிச்சயம் கேட்டு பெறும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. மறைந்த விஜயகாந்த் அவர்கள் நினைவு தினம் வர இருக்கிறது. அதற்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க தேர்ந்தெடுக்க தரப்புல இருந்து. எப்படி பாக்குறீங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுக என்று 2 கட்சிகளுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறது. இது ஒரு விசித்திரமான நிலை என்று பார்க்கிறேன். இது ஒரு 10-15 ஆண்டுகளாக தோன்றி இருக்கக்கூடிய நிலை. தேமுதிகவாகட்டும் பாமகவாகட்டும் கடையை திறந்தே வைத்திருக்கின்றன. யார் வேண்டுமானாலும் வந்து வியாபாரம் செய்யலாம் என்கிற அளவுக்கு அவர்களது அரசியல் ஆகிவிட்டது. ஆகவே ஒரு பக்கம் நிற்க வேண்டும். இந்த ஆட்சி மோசம் என்று சொன்னால் அதிமுக பாஜக பக்கம் போக வேண்டும், அல்லது திமுகவை தீய சக்தி என்று சொல்லுகிற தாவேக பக்கம் போக வேண்டும். அப்படியல்ல, இந்த ஆட்சி மோசம் என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டே இருப்போம், ஆனால் அதிமுகவோடும் பேசுவோம் திமுகவோடும் பேசுவோம் என்பது மலிவான அரசியல். அந்த மலிவான அரசியலைத்தான் தேமுதிக கையாண்டு வருகிறது என்பது என்னுடைய விமர்சன பார்வை. பாமக தொடர்ந்து தந்தை மகன் சண்டை போய்கிட்ட தான் இருக்கு. இப்போ யாரோட போவாங்க? ஏன்னா தந்தை ஒரு பக்கம் போனால் மகன் ஆப்போசிட்ல தான் போவார் அப்படின்னு ஒரு கருத்துக்கெல்லாம் எழுந்திருக்கிறது. என்ன மாதிரி நிலைமை நிலவுகிறது இப்போ பாமகவில்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சண்டை வீதிக்கு வந்திருக்கிறது. யார் கையில் கட்சி இருக்கிறது, யார் கையில் அதிகாரம் இருக்கிறது என்கிற சண்டை இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறது. டெல்லி போலீஸிலே போய் புகார் சொல்லுகிற அளவுக்கு போயிருக்கிறது. சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்திலே போய் முறையிடுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்கு இல்லை. யார்? அந்த கட்சியின் நிறுவனரே அவர்தான். அவருக்கு கிடையாது என்று அவருடைய மகன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற கருத்தை வழிபோக்கனுடைய கருத்து என்று அவருடைய தந்தை ராமதாஸ் விமர்சிக்கிறார். அன்புமணி என் பெயரை பயன்படுத்தக்கூடாது, என் கட்சியின் பெயரை பயன்படுத்தக்கூடாது, அது ஒரு மோசடி வேலை என்று காட்டமாக விமர்சிக்கிறார். நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாக பயணித்து வருகிற, ராமதாஸோடு பயணித்து வருகிற, அந்த கட்சியின் வளர்ச்சிக்காக தன் உழைப்பை செலுத்தி இருக்கக்கூடிய ஜி.கே. மணி சட்டமன்ற கட்சி தலைவரை கட்சியிலிருந்தே நீக்குவதாக அன்புமணி அறிவித்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு ஒரு மோசமாக அந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். ஏற்கனவே அந்த கட்சிக்கு இருப்பது 4% வாக்கோ 5% வாக்கோ 4% தான் இருக்கும். அதிலேயும் இப்போது உடைந்திருக்கிறது என்றால் அந்த கட்சி எந்த பக்கம் போனாலும் அதற்கு முழு பலன் கிடைக்காது. அதிமுகவோடு போனாலும் சரி, திமுகவோடு போனாலும் சரி, தாவேகாவோடு போனாலும் சரி, உடைந்து போனால் அந்த கட்சியால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. 2% 1% தான் இவர்களுக்கு விழும். மீதி வாக்கை வெவ்வேறு கட்சிகள் பிரித்து கொள்ளும். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி சீன திசையை அடைந்திருக்கிறது, மோசமான நிலையை எட்டி இருக்கிறது என்றுதான் நான் இந்த பிளவை பார்க்கிறேன். இப்போது ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே தாவேகாவோடு போகத்தான் விரும்புறாங்க. ஆனால் ஓபிஎஸ் யாரோட முடிவெடுக்க போறதுன்னு பற்றி செங்கோட்டையன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் யாரோட போவார்னு ஓபிஎஸ் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் அண்மையிலே நடத்திய நிர்வாகிகள் கூட்டத்தில் பலர் தாவேகா பக்கம் கூட்டணி சேர வேண்டும் என்றும், ஒரு சாரார் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி சேர வேண்டும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வர விடக்கூடாது. ஏனென்றால் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று எழுந்த குரலை அவர் உதாசீனப்படுத்தினார், அலட்சியப்படுத்தினார். சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தார், ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துரோகம் செய்தார். அத்தகைய துரோக சக்தி அவரோடு நாம் கூட்டணியில் இருந்தால் நம்மை தோற்கடிக்கிற வேலையை பார்ப்பார். ஏனென்றால் எதற்காக இந்த பேச்சு வந்தது என்றால், ஓபிஎஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் அணிக்கு சில இடங்களை ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி முன்வந்தார். அதை பாரதிய ஜனதா தரப்பு ஓபிஎஸ் தரப்புக்கு தெரிவித்தது. பொறுமையாக இருங்கள், நீங்கள் கூட்டணியில் இடம்பெறலாம் என்று ஒரு யோசனை கூறப்பட்டது. அந்த யோசனை ஓபிஎஸ் அணி நிராகரித்து விட்டது. நாம் கூட்டணி கட்சியாக அதில் போய் சேர்ந்தால் நம்மை தோற்கடிக்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி நிச்சயம் பார்ப்பார்.
அவர் ஒரு நம்ப முடியாத மனிதர், நம்பத்தகாதவர் என்று கூறி அவரோடு மட்டும் கூட்டணி வேண்டாம், கட்சி எல்லோரும் பிரிந்தவர்கள் சேருவதானால் சேரலாம், இல்லாவிட்டால் கூட்டணி கட்சியாக சேர வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும். அவர் இந்த தேர்தலில் மண்ணை கவினால் அதிமுக அவர் கையிலிருந்து வந்துவிடும் என்பது அவர்கள் கணக்கு. இந்த தேர்தலில் ஒருவேளை ஓபிஎஸ் அணியும் டிடிவியும் எதிர்பார்ப்பது போல அதிமுக மோசமான தோல்வியை தழுவுமானால் மிக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தோல்விக்கு பொறுப்பேற்று அவருக்கு கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சி இருந்தால் இந்த தேர்தலில் தோல்வியடைந்தால் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இந்த கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த கட்சியை தொடர்ந்து தோல்வி பாதையில் இட்டுச் செல்பவர் பழனிசாமி. ஆகவே தன்னுடைய பிடிவாதமான அணுகுமுறை காரணமாக, தன்னுடைய எதேச்சதிகார போக்கு காரணமாக அதிமுக இன்றைக்கு பலவீனமான நிலைக்கு போயிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி. ஆகவே என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. ஓபிஎஸும் டிடிவியும் தாவேகா பக்கமும் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திமுகவுடனும் கூட்டு சேர வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலை. என்னை பொறுத்தவரை அவர்கள் திமுகவை தீய சக்தி என்று கூறி திமுகவை வீழ்த்த தயாராக நிற்கிற தாவேகாவுடன் கைகோர்ப்பதுதான் சிறந்த முடிவாக இருக்கும் என்பது என் பார்வை. ஓகே சார், இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து செவிலியர்கள்லாம் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க, நிரந்தர பணியமர்த்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்வரைக்கும் நேரடியாக பெண்கள்லாம் கண்டிக்கிறதெல்லாம் வீடியோவில் பார்க்க முடியுது. என்ன காரணம்? தமிழக அரசுக்கு எதிராக செவிலியர்கள் மட்டுமல்ல, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசு ஊழியர்கள், எந்த ஜாக்டோ ஜியோ இந்த ஆட்சி வருவதற்கு ஒரு காரணமாக இருந்ததோ அதே ஜாக்டோ ஜியோ இப்போது திமுக ஆட்சியாளர்களை பார்த்து நம்ப வைத்து கழுத்தறுத்த கட்சி திமுக என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அரசு ஊழியர்கள் குறிப்பிட்ட ஒரு பகுதியினராவது நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கிறது திமுக. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மிக கணிசமானவர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர்களுக்கு கொடுக்கிற இயற்கையிலான வாக்குறுதிகளை இனியும் நம்ப மாட்டார்கள் என்று நான் நிச்சயம் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதியாக சுவாமிநாதனை பார்த்து சங்கி அப்படின்ற வார்த்தையை திருமாவளவன் பயன்படுத்தியிருக்காரு. அவர் ஒரு மதவாதியான ஒரு ரீசனில் போயிட்டு இருக்காரு, இந்த ஜட்ஜெல்லாம் அப்படி விமர்சிச்சுட்டு இருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஹிந்து மதத்தை தவிர மீது எல்லா மதங்களையும் தழுவிக்கொள்ளுகிறவர். ஹிந்து மதத்தின் மீது அளவு கடந்த விருப்புணர்ச்சி உள்ளவர். அவருக்கு ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் சிதம்பரம் கோயில் கும்பாபிஷேக மேடையில் போய் ஏறி நின்று கொண்டு பரிவட்டம் கட்டி கொள்ளுவார். ஓட்டு வாங்குவதற்காக வேலை எடுத்து கையில் வைத்துக் கொள்ளுவார். திருமாவளவனை மாதிரி ஒரு பச்சையான சந்தர்ப்பவாதியை தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமான அரசியல்வாதி. திமுகவுக்கு வால் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவர். உரத்த குரலில் தலித்துகளுக்கு எதிரான அவலங்களை பேச முடியாமல் அறிவாலயத்தினுடைய வாசலில் காத்து கிடக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் திருமாவளவன். ஆகவே திருமாவளவன் எல்லாம் பேசி அந்த நீதிபதி மீது கரை படிந்து விடாது. அவர் அப்பழுக்கற்ற நேர்மையாளர், உங்களைப் போல திமுகவின் கைக்கூலி அல்ல என்பதை திருமாவளவனுக்கு இந்த நாட்டினுடைய மக்கள் வருகிற தேர்தலின் மூலம் உணர்த்துவார்கள். ஓகே சார், இப்போ 2026 அரசியல் களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்குன்னா, தேர்தல் மிக விரைவாக இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. யாருக்கு களம் இப்போதைக்கு சாதகமாக இருக்கிறது? 2026 தேர்தல் களம் மிக கடுமையான போட்டி எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதிமுக கூட்டணி இறுதி வடிவம் பெறவில்லை. இப்போதைய நிலையில் அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருக்கிறது. அந்த கூட்டணி வலிமையான இறுதி வடிவம் பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற பல கட்சிகள் சேர வேண்டும். அதிமுக ஒன்றுபட்டால் அதுவும் நன்றாக இருந்திருக்கும். அதற்கான வாய்ப்பு இப்போது மங்கிவிட்டது. நான் சொல்லுகிற கட்சிகளில் 1-2 அதிமுக பக்கம் சேராமல் தாவேகா பக்கம் போகுமானால் அது நிலைமை மாறலாம். தாவேகா கூட்டணியும் இன்னும் இறுதி வடிவம் பெறவில்லை. அதே சமயம் கூட்டணி எதுவும் வராத நிலையிலேயே கூட தாவேகா தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் வலிமையான ஒரு சக்தியாக உருவெடுத்து வருகிறது. ஆகவே மிக கடுமையான போட்டி தேர்தல் களத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு திமுக வலிமையாக காட்சியளிப்பது போல் தோன்றினாலும் களத்தில் அதற்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.